Taste the Daily. தமிழ் மாநில காங்கிரஸ், அமமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளிலிருந்து விலகி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் இணைந்தனர். சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள கழக பொதுச் செயலாளரின் இல்லத்தில் சங்ககிரி கிழக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் NCR ரத்தினம் ஏற்பாட்டில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சேலம் மாவட்ட துணைத் தலைவர் செங்கோடன் மற்றும் அமமுகவை சேர்ந்த தேவண்ண கவுண்டனூர் ஊராட்சி செயலாளர் ஜெகதீஸ்வரன் ஆகியோர் தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். கட்சியில் புதிதாக இணைந்தவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து பொதுச் செயலாளர் வாழ்த்து தெரிவித்தார். கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய மானியத் தொகையை தமிழக அரசு உடனடியாக வழங்க வலியுறுத்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் நன்றி தெரிவித்தனர். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் சேலம், நாமக்கல், ஈரோடு, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சங்க நிர்வாகிகள் திமுக ஆட்சியில் நெசவாளர்களுக்கு விடியலே இல்லை என வேதனை தெரிவித்தனர். இந்த நிகழ்வின் போது சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக கைத்தறி பிரிவு செயலாளர் வினோத், சேலம் மாநகர் மாவட்ட அதிமுக கைத்தறி பிரிவு செயலாளர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். நெசவாளர்களை பொறுத்தவரையில் இன்றைய தினம் அரசினுடைய கொள்கை முடிவுகள் அனைத்தும் தவறானது. அன்றாடம் காட்சியாக இன்றைய நெசவாளிகள் இருக்கிறார்கள். கூட்டுறவு சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்க வேண்டிய உறுப்பினுடைய கூலியை கூட வயிற்றில் அடிப்பது போல் இருக்கிறது. 15 நாட்கள் ஆகிறது. ஒரு முறை சோடி கொண்டு வர வச்சோம்னா அதை கொடுக்கறதுக்கு பணம் எடுக்க முடியலைங்க, பல சிக்கல்கள் இருக்குது எங்களுக்குங்கிறாங்க மேனேஜர் கூட்டம். அதிகாரிகளும் அது தலை குனிஞ்சு போகிறாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் கருங்கோழி பேரூராட்சியில் அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய செயலாளர் குமரன் ஏற்பாட்டில் இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளருமான IS இன்பதுரை, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய இன்பதுரை அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை திமுக அரசு முடக்கியுள்ளதாக தெரிவித்தார். இதில் ஒன்றிய கழக நிர்வாகிகள், MGR மன்ற செயலாளர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். முதியோர் உதவித்தொகை இருக்குதா? இல்ல. ஆனா எது இல்ல 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 என்றோம். ஆனா எது இருக்கு அப்படின்னா கற்பழிப்பு இருக்கு, ஆழ்கடத்தல் இருக்கு, கொலை இருக்கு, போதைப் பொருள் இருக்கு, எல்லாம் அராஜகமும் இருக்கு. அப்படியானால் நாம் எப்படி வாழ்வோம்? தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் சாலையில் அரசு பேருந்தின் டயர் வெடித்ததால் பயணிகள் அச்சத்தில் ஆளறினர். ஒட்டப்பிடாரத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு எட்டயபுரம் சாலையில் வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தின் டயர் திடீரென வெடித்ததால் பயணிகள் பயத்தில் ஆளறினர். இதனால் பேருந்து நடுவழியிலேயே நிறுத்தப்பட்டு பள்ளி மற்றும் பணிக்கு செல்பவர்கள் பேருந்திலிருந்து இறக்கிவிடப்பட்டதால் அனைவரும் அவதிக்குள்ளாகினர். இந்த பொறுப்பில்லாத ஸ்டாலின் ஆட்சியில் போக்குவரத்து துறையின் நிர்வாக சீர்கேடு காரணமாக அரசு பேருந்துகள் ஆங்காங்கே பழுதாகி நிற்கும் சம்பவம் தொடர்கதையாகி இருப்பது பொதுமக்கள் மற்றும் பயணிகளிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் லூப் சாலை ஓரமாக உள்ள மீன் கடைகளை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றி வருகின்றனர். அதே லூப் சாலையில் கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தில் கடை வைக்க 260 டோக்கன்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டோக்கன் வழங்கப்பட்டுள்ள கடைகளை அகற்றினால் மட்டும் போதும் என்றும், டோக்கன் கொடுக்காத பலரின் கடைகளையும் சென்னை மாநகராட்சி அகற்றி வருவதாக மீன் கடை உரிமையாளர்கள் குற்றம் சாட்டினர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் சென்னை மாநகராட்சி டோக்கன்களை முறையாக வழங்காமல் தங்கள் கடைகளை அகற்றி வருவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மீன் கடையை நடத்த டோக்கன்கள் வழங்கிவிட்டு கடைகளை அகற்ற வேண்டும் என்று மீன் வியாபாரிகள் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே 800 ஏக்கர் விவசாய நிலங்களில் விதைக்கப்பட்ட நெற்பயிர் போதுமான தண்ணீர் இல்லாததால் கருகி வருகின்றன. வீரான ஏரியிலிருந்து திறந்த தண்ணீர் வாய்க்காலில் அடைப்பு மற்றும் ஆகாய தாமரை காரணமாக பாசன வயல்களுக்கு வரவில்லை என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். ஸ்டாலின் அரசு முறையாக குடிமராமத்து செய்யாத நிலையில் விவசாயிகள் தாங்களாகவே வாய்க்காலை தூர்வார முடிவு செய்து நிதி திரட்டி JCB இயந்திரத்தின் மூலம் ஆகாய தாமரை அகற்றினர். ஒவ்வொரு ஆண்டும் பாசன வாய்க்கால் தூர்வாரப்பட்டதாக பல கோடி ரூபாய் செலவினங்கள் காட்டும் ஸ்டாலின் அரசு இப்பகுதிகளில் தூர்வாராமல் உள்ளதை கவனத்தில் கொள்ளுமா என விவசாயிகள் கேள்வி எழுப்புகின்றனர். தென்காசி மாவட்டம் அரியநாயகிபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தெருநாய்கள் அதிகரித்து வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். அரியநாயகிபுரம் பகுதியில் குழந்தைகள் மற்றும் பொதுமக்களை தெருநாய்கள் துரத்தி அச்சுறுத்தி வருவது வாடிக்கையாக உள்ளது. மேலும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களையும் துரத்தி சென்று தெருநாய்கள் அச்சுறுத்துவதால்
கீழே விழுந்து காயமடையும் நிலை ஏற்படுவதாக அப்பகுதியினர் வேதனை தெரிவித்தனர். இந்நிலையில் தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருப்பதாகவும் இதனை தடுக்க ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தெருநாய்களை உடனடியாக அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் புதிதாக கட்டப்பட்ட நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வி கோட்டா சாலையில் 6 மாதங்களுக்கு முன்னர் கட்டப்பட்ட நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த கர்ப்பிணிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த ஆரம்ப சுகாதார நிலைய புதிய கட்டிடத்தின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்தது. இதனால் அங்கு சிகிச்சைக்காக வந்த கர்ப்பிணிகள், நோயாளிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். நிர்வாக திறனற்ற விளம்பர மோகம் பிடித்த ஸ்டாலின் ஆட்சியில் புத்தம் புது கட்டிடங்கள் கூட பொல பொலவென இடிந்து விழுகிறதே என பொதுமக்கள் வேதனைப்படுகின்றனர்.